ஹாய் காய்ஸ், வணக்கம் பிளாக்ஸ்லேருந்து உங்கள் மதன். இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரி தாங்க. பாண்டிச்சேரியில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவலேண்ட் பக்கத்தில் கருடா பார்க்கில் தாங்க இருக்கும். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே ஃபேமஸாக இருக்குது. நான் உள்ளே வந்தது ரொம்ப அமேசிங்கான ஒரு பார்க் இதுதான் நான் சொல்லுவேன். ஒரு மினி ஜூனே சொல்லலாம். இன்னும் இந்த பார்க்கை பற்றி ப்ரீஃபாக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க டிக்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 300 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 200 ரூபாயும் வாங்குறாங்க. என்ட்ரன்ஸ்லயே நிறைய வாத்துங்களும் இருந்தது, பார்க்கவே நல்லாவே இருந்தது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல டிஃப்ரெண்டான டாக்ஸ் வெரைட்டி, எல்லா வெரைட்டியுமே இங்க இருந்தது. பாஷா படத்துல வர்ற டாக் கூட இங்க வச்சிருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. உள்ள போய் பார்த்தா பெரிய ஹாஸ்டேஜ். இந்த ஹாஸ்டேஜை பார்த்த உடனே எனக்கு விஜய் சேதுபதி அண்ணன் சொன்ன டைலாக் தாங்க ஞாபகம் வந்தது. இங்க தமிழ்நாட்டு வகையை சேர்ந்த காளமாடு, நாட்டு மாடுன்னு சொல்ற வகைகள், குட்டியான ஆடுங்க, நிறைய கலரான ஃபிஷ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அங்க நாம போய் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு கொடுத்தா மீன் அதுவே வந்து நம்ம கையில இருந்து எடுத்து சாப்பிடுதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாய்லர் கோழி, நாட்டுக்கோழி, இதை தவிர வேற எந்த கோழி நமக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து பார்த்தா கோழியில இவ்வளவு வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஆனா எதுவுமே சாப்பிடறதுக்கு இல்லைங்க, இங்க வளர்க்குறாங்க எல்லாமே. நாங்க போன இடம் தாங்க ஸ்னேக் ஹவுஸ். இது உள்ள போகும்போதே கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா இங்க பாம்பெல்லாம் இங்கதான் ப்ரோ வளர்க்குறோம் அப்படின்னாரு. நாங்க போறதுக்குள்ள ஒரு பாம்பை எடுத்து கையில வச்சுட்டாரு. பார்த்த எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வாங்க ப்ரோ, வந்து பாம்பை தொட்டு பாருங்க, கையில கொடுக்குறேன், ஒன்னும் பண்ணாதுன்ட்டாரு. எனக்கு பாம்பை பார்த்தாலே பயம். அதுக்கப்புறம் நானும் பயந்து போய் பாம்பை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதையும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேங்க. பாம்பை தொடும்போது நம்ம கையில லப்பரை தொடுற மாதிரி தானங்க ஃபீலே இருந்தது. அவ்வளவு ஒரு சாஃப்டா இருந்தது அந்த பாம்பு. நாமளும் கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கின்னு பாம்பை பொறுமையா கையில வாங்கிட்டோங்க.